இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு வேற லெவல்ல ஒரு வேலைய செஞ்சிருக்காரு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாவ பார்க்கறதுக்காகவும், பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காகவும் தான் கோவிலுக்கு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா போயிட்டு வரும்போது பிரியாவ கையோட பொட்டி படிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே இது சிறப்பான, தரமான ஒரு சம்பவம் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே நெனச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ இந்த ஒரு ப்ரப்போசல் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத அஞ்சலி பார்க்கணும். அத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அஞ்சலி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு கடைசியில இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா, கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இந்த ஒரு நாளுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கார்த்திக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கார்த்திக் வந்துட்டு ஆசையோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரப்போஸ் பண்றதுக்காக கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிரியாவுக்கு வந்து போயிடுச்சு. அதே மாரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கிட்ட இந்த மாரி தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் ஆனது மட்டும் இல்லாம, இந்த மாரி தான் உன்ன லவ் பண்றேன் பிரியா. நீ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் செத்துருவேன். ஏற்கனவே வந்து நான் ஒரு லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனா, அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே உன்கிட்ட ஓப்பனா சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலிய பத்தி மொத்த ரகசியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவள அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். ஆனா, என்ன கொஞ்சம் கூட அவ யோசிக்காம என்ன பத்தி ஆ கர்ப்பமா இருக்கேன், ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கிட்டத்தட்ட 1 மாசம், 2 மாசம் இல்ல, 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏமாத்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவள என்னால எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க முடியும்? நான் செஞ்சது கரெக்ட் தானே. அவள வந்து பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு தொரத்துனது, என்னோட வாழ்க்கையிலருந்து நிரந்தரமா விலக்குனது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆ அதாவது கார்த்திக் நீங்க செஞ்சதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள எனக்கு இப்போ ரொம்பவே புடிச்சிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள விடமாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இது விடமாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் யோசிக்கும்போது, யார் விடமாட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது தான் சொல்றாங்க. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் போட்டிருக்க பிளான பத்தி. அந்த பிளான கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் பயங்கர டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாம, இங்க பாரு பிரியா என்ன நடந்தாலுமே சரி, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருந்தி வந்தாலுமே சரி, அவள வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுலயோ, அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முடிவுலயோ நான் கிடையாது. அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ செஞ்ச அந்த துரோகம் மட்டும் தான் என்னோட ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு ஓகே சொல்றியா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நான் அஞ்சலிய வந்து எதிர்பார்க்க மாட்டேன். அஞ்சலி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரப்போஸ் பண்ணி வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டைரக்ட்டா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியா, ஜானகி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.